நம்ம இன்றைக்கி ரோமர் 11ஆம் அதிகாரத்தோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 மரத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. ஒன்று காட்டு மரம், இன்னொன்று நல்ல ஒலிவு மரம். இதில் நல்ல ஒலிவு மரத்தில் இருக்கிற சில கிளைகள் வெட்டப்பட்டு கீழே கிடக்குது. அது இருந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணதான் இந்த காட்டு மரத்தோட சில பிரான்ச்சஸ் எடுத்து அந்த நல்ல மரத்தில் ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒட்டப்பட்டதாக இருக்குது. சரிங்களா? இதை காமிச்சு பவுல் இதை எக்ஸாம்பிளாக எடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறாரு. இந்த நல்ல மரத்தோட வேறு, அதோட அந்த மரத்தோட சாரம், இதுக்கெல்லாம் அந்த ஒட்டப்பட்ட அந்த காட்டு மரம் ஒரு பார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக இந்த கீழே கிடக்குது இல்லையா, வெட்டி துண்டா அந்த நல்ல ஒளி மரத்தோட சில பிரான்ச்சஸ், அதை பார்த்து இது பெருமையாக நினச்சிக்க கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வேளை பெருமை வந்துச்சு, ஒட்டப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த காட்டு மரத்துக்கு பெருமை வந்துச்சு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை தாங்கிட்டு இருக்கிற வேறே உனக்கு சொந்தம் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வச்சு சொல்கிறாரு. இந்த புதுசாக புறஜாதியிலேருந்து ரசிக்கப்பட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு புதுசாக ஊழியத்துக்கு போல் புதுசாக அப்படியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அப்படியே ஒரு க்ரோத்தில் வந்துட்டுருப்போம். என்ன பண்ணுறோம், நம்மளுக்குள்ளே ஒரு பெரிய மனமேட்டுமா, நான் தான் பெருசு அப்படின்ற ஒரு எண்ணம் இப்படியெல்லாம் வருது இல்லையா. அப்படியெல்லாம் வரும்பொழுது இந்த ஒரு கதையை இந்த ஒரு சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கணும். பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வெட்டின இடத்துல ஒட்டுப்பட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அந்த வெட்டப்பட்ட கிளையை பார்த்து, கீழே கிடக்கிற கிளை பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க கேட்பாங்க இல்லையா, நாங்கள் அங்கே ஒட்டப்பாடணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு அவங்க வெட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு ஆர்கியூ பண்ண சில கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதுக்கும் இன்னொரு பதில் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவங்க அவிசுவாசத்தினால வெட்டப்பட்டு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் விசுவாசிச்சிங்க, அதனால் இப்போ நிற்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் அதுக்காக நீ மேட்டுமை சிந்தியாக இருக்காத, நீ கர்த்தருக்கு பயந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ விசுவாசத்தினால நிற்கிற, அதெல்லாம் ரைட்டு தான்பா. நீ நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டு வர, ஆண்டவர் கூட நல்ல பாண்டிங்கில் இருக்க, எல்லாமே ஓகே தான். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாமே ஓகே. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது, நீ நின்றுட்டுருக்க அப்படின்றதுக்காக நீ மேட்டுமையாக இருக்காத, மேட்டுமை சிந்த வச்சுக்காத, எப்போவுமே பயந்துரு. எதுக்கு பயந்துருக்கணும்? கர்த்தருக்கு பயந்துரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் அழகாக உடனே பதிலடி கொடுக்குறாரு. சரிங்களா? இன்னொன்று சொல்கிறாரு, நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஆண்டவருடைய மனசு பாரு, உனக்கு புரியுதா? ஆண்டவருடைய மனசை பாரு, கீழே வெட்டப்பட்டதாக கிடக்குது இல்லையா, அந்த மாதிரி விழுந்தவங்க கிட்ட ஆண்டவர் கண்டிப்பையும் உன்கிட்ட தயவையும் காமிச்சிருக்காரு. அது நீ மறந்துடாத. ஒருவேளை நீ மறக்காமல் அந்த தயவை ஞாபகம் வச்சுட்டு அந்த தயவுலேயே நீ நின்றுட்டுருக்க, ஆண்டவரே நான் இப்படி நிற்கிறது எல்லாமே உங்கள் தயவு தான் ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீ உன்னை தாழ்த்துனீனா, அந்த தயவில் நீ நின்னா எப்போவுமே அந்த தயவு உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி நீ அந்த தயவில் நிற்காம என்னமோ நான் தான், என்னுடைய கிரியை தான் அப்படின்னு நினச்சி நீ மேட்டுமை சிந்தியா இருந்த அப்படின்னா அவங்கள மாதிரி நீயும் வெட்டப்பட்டு போயிடுவ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அந்த உன்னை ஒட்டுனதுக்கே இப்படி இது பண்ணுறியே, அந்த கீழே வெட்டப்பட்டதாக கிடக்கிற அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் திருப்பியும் ஒரு வேளை எடுத்த இடத்துலையே ஆண்டவர் வெட்டின இடத்துலையே திருப்பி ஒரு வேளை ஒட்ட வைப்பார். அது அதிகம் நிச்சயம். ஒட்ட வச்சார்னா எப்படி இருக்கும் அது யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தன்னுடைய மனசில் மேட்டுமை சிந்தனை வர ஒவ்வொருவருக்கும் அழகாக இந்த ட்ரீயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதையும் தாண்டி நிறைய பேர் இன்னமும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்கள, நான் தான் புத்திமான்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா.
எப்போவுமே அவங்க பேசுறது தான் கரெக்டு. அவங்க பண்ணுற பிரசங்கம், அவங்க சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் கரெக்டு. மற்றவங்க யார் என்ன சொல்ல வந்தாலும் அதை அட்லீஸ்ட் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்போஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதை கேட்க கூட மாட்டாங்க. தான் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தன்னை தானே புத்திமானாக நினச்சிப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு வேளை இருக்கீங்க அப்படின்னா சொல்கிறாரு, நீயே புத்திமான் நினச்சிக்காத. உங்களுக்குள்ள ஒரு நிறைவு வரணும் அப்படின்ற வரைக்கும் தான் அவங்களாம் அப்படி இருப்பாங்க. கடினப்படுத்தப்பட்டதா அவங்க இப்படி ஒரு பங்கு மட்டும் இப்படி இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அப்போது எப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போதே உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு தயவை காமிச்சாரோ, அதே மாதிரி அவங்க இப்போ வேணால் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், அவங்கக்கிட்டையும் ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது இரக்கத்தை காமிப்பார். அப்போ அவங்க கண்டிப்பாக வெட்டப்பட்ட இடத்துல அவங்க திரும்பியும் ஒட்டப்படுவாங்க. அதே ட்ரீயில் அவங்களும் கண்டிப்பாக ஒட்டப்படுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி பெருசாக வளர்ந்து நிற்கிறோம், நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம ரொம்ப பரிசுத்தவானாக இருக்கும், நீதிமானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மேட்டுமை சிந்தையோட இந்த மாதிரிலாம் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிட்டு எப்போவுமே பெருமையான எண்ணத்தோட இப்படிலாம் இருக்காதீங்க. அவங்களையும் ஆண்டவர் எங்கே வெட்டினாரோ அதே இடத்துல கண்டிப்பாக நிலைநிறுத்துவார். நிற்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நீங்கள் திருப்பியும் விழுந்துடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்போடு நம்மளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். சரிங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தேவனுடைய அந்த ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, இதோட ஆழத்தெல்லாம் எவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நியாயத்தீர்ப்பெல்லாம் அளவிடவே முடியல, அவருடைய வழிங்களெல்லாம் ஆராயவே முடியாது. அப்படி எக்ஸைட் ஆகுறாரு. அப்படி ஒரு ஃபீல், அவருடைய ஃபீலை அவருடைய வார்த்தைகளை அப்படியே பார்க்க முடியும். அப்போது இதிலிருந்தே தெரியும் பவுல் எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட ஒரு பாண்டிங்கில் எந்த அளவுக்கு நெருக்கமாக ஆண்டவர் கூட இருந்திருக்காரு, எவ்வளோ அவருடைய வார்த்தைகளை நேசிச்சிருக்காரு, எப்படி அவருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த அன்பு, அவருடைய ஞானம், அதோட ஆழத்தெல்லாம் அவர் எவ்வளோ உணர்றாரு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் எண்ணம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் மாற்றிக்கிட்டு பவுல் மாதிரி நம்மளும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, இதோட ஆழத்தெல்லாம் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் அவருடைய வார்த்தைங்களை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஜெபிக்கிறது, எல்லாத்த விட முக்கியமாக நம்ம ஆண்டவரை கூட ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் கனெக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த பவுலுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, அதெல்லாம் அந்த அனுபவம், அந்த புரிந்து கொள்ளுதல் எல்லாமே நம்மளுக்கும் வரும். சரிங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.